உலக அளவில் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் உமிழ்வுகளில் 37% கட்டுமானத்துறையால் பங்களிக்கப்படுது. கட்டுமானத்துறையால் நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, குப்பை உருவாகுதல்னு சுற்றுச்சூழலுக்கு பல பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இந்த கட்டுமானத்துறையில் பெரும் வளர்ச்சி ஈட்டுறதுக்கான பல வழிகள் இருக்கு. பசுமை கட்டுமானங்களுக்கான யோசனைகளை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. நம்ம வழக்கமா வீடு கட்ட உபயோகப்படுத்துற பொருட்களை மாத்திட்டு நீடித்த வளர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினா பெரிய மாற்றம் ஏதாவது இருக்குமா? தென்னிந்தியாவில் பசுமை செங்கல்களை கொண்டு கட்டப்படுற வீடு எப்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் கோடை காலத்துல குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மரபு சார்ந்த இந்திய கட்டுமான முறையோடு நவீன வடிவமைப்பு. தென் தமிழ்நாட்டின் மதுரையில் கட்டிட வடிவமைப்பாளர் கார்த்திகேயன் மண் செங்கல்களால் கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்த வளர்ச்சி கொண்ட வீடுகளை கட்டி வருகிறார். இந்த மண் வீடு கட்டுமானத்தில் பார்த்தோம்னா நம்ம இயற்கையாகவே மண்ணை வச்சு தான் நம்ம அது எல்லாமே செய்கிறோம். இந்த பச்சை செங்கல் தயாரிக்கிற முறையை பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வெறும் மண், ஒரு 8% ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் நேச்சுரல் ஸ்டெபிளைசர் பண்ணோம். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதனால லைமும் கொஞ்சம் சிமெண்ட்டும் சேர்த்து மொத்தத்துக்கு 8% தான். பிறகு இந்த கலவை ஒரு இயந்திரத்தின் மூலம் இறுக்கி செங்கலாக்கப்படுகிறது. ஒரு சூளையில் வைத்து அதீத வெப்பத்தில் காய வைப்பதற்கு பதிலாக பல வாரங்கள் இயற்கை முறையில் காய வைக்கலாம். அது மிகவும் பயனுள்ளது. இது உற்பத்தி முறையின் கரிம உமிழ்வை குறைக்கிறது. இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மண் வீடுகளில் வசிக்கிறார்கள். இவை பெரும்பாலும் வருமானம் குறைந்த வீடுகள். ஆனால் இப்போது நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு கட்டுமான பொருளாக மண்ணுக்கு இருக்கும் பயன்களை மீண்டும் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அது நீடித்த வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். குளிரையும் உள்ளே வரவிடாது. நம்ம சம்மர் அப்போ உள்ள கூலாகும், வின்டர் நமக்கு ரொம்ப வெதுன்னு நமக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அது தகுந்தாப்புல நம்ம கொடுக்கறது தான் மண் வீடு. மண் வீடு கட்டும் செலவு ஒப்பீட்டளவில் குறைவு. இது ஒரு கூடுதல் பயன். மண் என்பது இயற்கையாக நிறைய கிடைக்கும் கச்சா பொருள். மண் வீடுகளுக்குள்ளே நல்ல தட்பவெப்பம் நிலவுவதால் மின்சார செலவு 2/3 பங்கு வரை குறையும். ஆகவே இது வளங்களை பாதுகாக்க உதவும். இயற்கையோடு ஒன்றிய கட்டுமானங்களை உருவாக்குறதுல மேகாலயா மக்கள் உச்சத்துல இருக்காங்க. நான் பாலங்கள்னு சொல்லதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கலிபோர்னியால இருக்கக்கூடிய கோல்டன் கேட்டா, இல்ல லண்டன்ல இருக்கக்கூடிய டவர் பிரிட்ஜா? ஆனா நான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மரங்களால் ஆன உயிருள்ள சுவாசிக்கும் பாலங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா, இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையில் இருப்பவர்கள் மழைக்கு நிறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். தூறல் அதிகமாக கொட்டும் மழை. இது ஒன்றும் வியப்புக்குரியதில்லை. இது பூமியிலேயே மிகவும் அதிகமாக மழை பெய்யும் இடம். வடகிழக்கில் இருக்கும் மலை மாநிலமான மேகாலயாவில் பருவமழை பல வடிவங்களை பெறுகிறது. அமைதியான கால்வாய்களாக தொடங்குபவை ஆக்ரோஷமான ஆறுகளாக மாறுகின்றன. இவை இங்கு வாழும் 40,000 பேரின் வாழ்க்கையை மிகவும் கடினமானதாக ஆக்குகிறது. இங்கு உள்ள காசி இனக்குழுவினர் பெரும்பாலும் விவசாயிகள். ஒவ்வொரு வருடமும் உருவாகும் நதிகள் வயல்களிலிருந்தும் சந்தைகளிலிருந்தும் இவர்களை பிரிக்கின்றன. ஆனால் இந்த சமூகம் பிழைப்பதற்கு ஒரு தனித்துவமான வழியை கண்டறிந்துள்ளது. வேர்ப்பாலங்கள் மூலம் இது நிகழ்கிறது. இந்த பாலங்களை கட்டியதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். இதை எதிர்கால தலைமுறையினருக்கும் விட்டு செல்கிறேன். ஆனால் வரப்போகும் தலைமுறை நாங்கள் செய்ததை விட இன்னும் சிறப்பாக செய்யும். குறிப்பாக புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பற்றிய புரிதலும் அவர்களுக்கு இருக்கும். இந்த வேர்ப்பாலங்கள் 100 ஆண்டு தாங்கும். ஏனென்றால் இவை உயரத்தில் இருக்கின்றன. இவை அழுகாது. மாவ்லினாங் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பட்டோர் கோங்லாம் 11 வயதில் இவர் வேர்ப்பாலம் கட்டத் தொடங்கினார். 3 தசாப்தங்கள் கடந்து இப்போதும் தனது திறன்களை பயன்படுத்துகிறார். அவரது கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பருவ காலத்தில் ஒரு புதிய பாலத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் எளிதாக சந்தைக்கு செல்வதற்காக இதை செய்கிறார்கள். இது உள்ளூர் பொருளாதாரம் மேம்பட உதவும். நவீன பாலங்களை போலல்லாமல் மேகாலயாவின் பாலங்கள் உயிருடன் இருக்கின்றன. அதுவே இவற்றின் தனிச்சிறப்பு. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரங்களிலிருந்து வரும் விறகுதான் முக்கியமாக கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாலங்களை நிற்க வைப்பதற்காக இன்னும் அதிகமான மரங்கள் நடப்படுகின்றன.
இது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது. பிற தாவரங்களின் மீது வாழும் இனத்தைச் சேர்ந்த வானை நோக்கிய வேர்கள் பாக்கு மரத்தின் மீது விடப்படுகின்றன. இங்கே இளம் வேர்கள் வளரும். மூங்கில் சட்டகம் 2 வகை வேர்களுக்கும் மக்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றன. ஒன்றிணைந்து வளரக்கூடிய ரப்பர், அத்தி வேர்கள் நீருக்கு குறுக்கே பாலத்தை வழிநடத்துகின்றன. இது ஒரு பெரிய வேலை. பாலங்கள் 50 மீட்டர் நீளமும் பல அடுக்குகள் கொண்டதாகவும் இருக்கும். ஒரு பாலத்தில் ஒரு நேரத்தில் 50 பேர் செல்ல முடியும். நோரிஸ் டைன்சாங்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயி. இவர் தனது மகனுடன் வெளியில் வந்திருக்கிறார். தனக்கு சொல்லித்தரப்பட்டதை தன் மகனுக்கு சொல்லித் தருகிறார். எனக்கு 15 வயசு இருக்கும்போது என் தாத்தா வேர்பாலங்கள் கட்டுவது எப்படின்னு சொல்லி தந்தாரு. இந்த வேர்பாலங்களை நமது பிள்ளைகளுக்காக பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். நமது குழந்தைகளுக்கு சொல்லி தந்தாதான் தலைமுறையாக அது வளரும். நான் போன பின்பு கூட என் பிள்ளைகள் இந்த பாலங்களை பயன்படுத்துவாங்க. ஒரு வேர்பாலம் பயன்பாட்டுக்கு தயாராக 2 முதல் 3 தசாப்தங்கள் ஆகலாம். ஆகவே இன்று ஒரு பாலத்துடைய வேலையில் பணிபுரியும் குழந்தைகள் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பிறகும் தங்களது இனக்குழுவில் இருப்பவர்களுக்கு ஆதரவளிக்க இதை செய்கிறார்கள். முன்னோர்கள் கட்டிய பாலத்தில் வீடு திரும்புகிறார்கள். இங்கு இருக்கும் இனக்குழுக்களின் அறிவும் திறனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களோடு இணைந்து வேலை செய்கிறார் சமூகவியலாளர் ஐயோரா தாக்கர். இந்த வேர்பாலங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை அன்னையை அழிக்காமல் இயற்கை வளங்களை பயன்படுத்துவது எப்படி என்று நமக்கு சொல்லித் தந்த முன்னோர்களின் அச்சு இதில் இருக்கிறது. இந்த பகுதியின் மரபுடைய மிகச்சிறந்த அடையாளங்கள் இந்த பாலங்கள் தான் என்று இவர் நம்புகிறார். சமூக குழுக்களுக்கும் சூழல் அமைப்புக்கும் இடையிலான உறவுக்கு அடையாளமாக இவை இருக்கின்றன. இவை பிற விதங்களிலும் உதவுகின்றன. வேர்பாலங்கள் மக்களுக்கு பல விதங்களில் வேலைவாய்ப்பு வழங்குகின்றன. ஒரு அளவுக்கு இவை வேலையின்மை பிரச்சனையை தீர்த்திருக்கின்றன. குறிப்பாக இந்த வேர்பாலங்கள் இருக்கும் இடங்களில் அந்த கிராம மக்களின் வருமானம் அதிகரித்திருக்கின்றன. உள்ளூர் மக்கள் தங்களது வீடுகளை தங்குமிடங்களாக மாற்றி வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள். வேர்பாலம் இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கும் தங்குமிடம் ஒரு இரவுக்கு 2000 ரூபாய் அல்லது 25,000 யூரோ ஈட்டி தரும். சுற்றுலா என்பது 2 பக்கங்களிலும் கூரான ஒரு கத்தி. மாநில அரசின் நிதி உதவியோடு நடத்தப்படும் கான்கிரீட் படிகள், டிக்கெட் பூத்துகள், சுவர்கள் வந்திருக்கின்றன. சில மனிதர்களை மட்டுமே தாங்கக்கூடிய பாலங்களில் பல சுற்றுலா பயணிகள் நடக்கிறார்கள். இதனால் பாலங்கள் கொஞ்சம் பழுதடைய தொடங்கி இருக்கின்றன. 2023 உலக மரபு சின்னங்கள் பட்டியலில் வேர்பாலங்கள் கொண்ட 72 மேகாலயா கிராமங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த அங்கீகாரம் இவற்றை இன்னும் பிரபலமாக்கும். உலக மரபு நிதியம் மற்றும் பிற அமைப்புகளில் இருந்து இதன் மூலம் கூடுதல் நிதி கிடைக்கும். ஆனால் நீடித்த வளர்ச்சி இருக்க வேண்டுமானால் இவை மையமாக இருக்க வேண்டும் என்று இந்த இனக்குழுவினர் சொல்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து வேர்பாலங்களை கட்டுவதில் முன்னேறுகிறோம். இந்த வேர்பாலங்களை எப்படி கட்டுவது என்று ஒவ்வொரு தலைமுறைக்கும் அறிவை தருகிறோம். இது போன்ற சூழல் பொறியியல் பல்லுயிர் பெருக்கத்தையும் உள்ளூர் மக்களின் மேம்பாட்டையும் பார்த்துக்கொள்ள ஆதரவளிக்கிறது. இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த பாலங்கள் நிற்கின்றன. இந்தியாவிலேயே ரொம்ப அழகான மலைகளை கொண்ட மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய வீடு மற்றும் சாலை கட்டுமான பணிகள்னால காற்று ரொம்பவே மாசுபட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுரங்கங்கள்னால நிலச்சரிவின் அபாயமும் அதிகமாயிட்டே இருக்கு. இது இந்த வலிமையான மலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு. இதுதான் இந்த மலைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா பாரம்பரிய முறைகளில் கட்டுமான பணியை கையாளுறது இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இங்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் வீடு கட்டுவதற்கு சமவெளியை கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் 4000 மீட்டர் உயரம் வரை மலைகளின் மீது கட்டுமானங்கள் இருக்கின்றன. நக்கர் என்ற சுற்றுலா தலத்தில் குப்ராம் தாக்கூர் தச்சு வேலை செய்கிறார். உள்ளூரிலிருந்து கிடைக்கும் பொருட்களை வைத்து கட்டப்படும் வீட்டை மேற்பார்வை செய்கிறார். இவருக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பு இருந்தவர்கள் பயன்படுத்தும் அதே செயல்முறையை வைத்து கட்டுமானம் செய்கிறார்.
जो हमारे घर में जो लेंटर முன்பு கல் மற்றும் மரத்தை மாற்றி மாற்றி அடுக்கி மண் வைத்து பூசி ஸ்லேட் கூரை வைத்து சுவர் உருவாக்குவார்கள். இந்த அடுக்குகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியை வைக்கோல் வைத்து நிரப்புவார்கள். மண் மற்றும் பிற இயற்கை பொருட்களை வைத்து இப்படிதான் மரபு வீடுகளை கட்டுமானம் செய்தார்கள். लेयर होती थी, फिर से झाड़ी डालनी, फिर से मिट्टी की लेयर, फिर जो हमारे घर होते थे वो मिट्टी के होते थे, प्रॉपर साइड दीवारें भी मिट्टी की और ऊपर से भी मिट्टी होती थी. மூத்தவர்களிடம் மட்டுமல்லாமல் உள்ளூரில் இருக்கும் கட்டிட வடிவமைப்பு ஸ்டுடியோவான நார்த்திலும் இவர் திறன்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். மரபு சார்ந்த கட்டுமான முறைகள் மற்றும் உள்ளூர் கலைத்திறமையை மீட்டெடுப்பதுதான் நார்த்தின் நோக்கம். காத்குனி மற்றும் தாஜி திவாரி போன்ற பண்டைய இமாலய உத்திகள் உள்ளூரில் இருக்கும் கற்கள், மரம் மற்றும் களிமண்ணை நம்பி இருக்கின்றன. இந்த பகுதியில் பூகம்பங்கள் அதிகமாக வரும். ஆகவே இந்த கட்டுமான பொருட்கள் பல காலம் நீடித்து நிலைக்கும். अब कई घर हमारे पास இங்கு இருக்கும் சில காத்குனி வீடுகள் 3 ஆண்டுகள் முதல் 400 ஆண்டுகள் பழமையானவை. இந்த மரம் எளிதில் வளையும். ஆகவே வீடுகள் வளைந்தாலும் பயப்பட தேவையில்லை. இந்த இயற்கையான பொருட்கள் கட்டிடங்கள் சுவாசிப்பதற்கு வழிவகுக்கின்றன. ஆகவே எந்த பருவ காலத்திலும் சௌகரியமாக இருக்கலாம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் இந்த அழகான கட்டிடங்கள் தாஜி திவாரி மற்றும் காத்குனி கட்டிடங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றன. ஆனால் இவற்றின் கவர்ச்சி வெறும் அழகியல் மட்டுமல்ல. நார்த்தின் நிறுவனர் ராகுல் பூஷன் இந்த செயல்முறைகளின் தாங்குதிறன் இந்த மலைகளின் மெல்லியதான சூழல் அமைப்புக்கு ஏற்றது என்று நம்புகிறார். எல்லா புது கட்டுமானங்களுக்கும் இதையே பயன்படுத்த வேண்டும் என்கிறார். We do projects which are basically from a virgin land. We have to ஒரு புது திட்டத்தை துவங்கும் போது நிலம், இடம், சூரிய ஒளி, காற்று அமைப்பு ஆகியவற்றை பார்க்க வேண்டும். சாய்வுகளை பார்த்து தளம் அமைக்க வேண்டும். மலையிலிருந்தே முளைத்து எழுவது போல் கட்டிடம் தோற்றமளிக்கும். இதை முன்பே செய்வது முக்கியமான அம்சம். இந்த பகுதியின் மரபு பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது என்றாலும் பல புதிய கட்டுமானங்கள் கான்கிரீட்டால் உருவாக்கப்படுகின்றன. காலப்போக்கில் இந்த மலைச்சரிவுகளில் பெரிய கட்டுமானங்கள் வந்திருக்கின்றன என்றும் இது ஒரு ஆபத்து என்றும் சொல்கிறார் வரலாற்றாளர் ஓம் சந்தா ஹண்டா. இவர் மாநில தலைநகரமான சிம்லாவில் பணிபுரிகிறார். கட்டுப்பாடற்ற கட்டுமானங்களால் வரக்கூடிய மிக மோசமான விளைவுகள் இங்கு இருக்கின்றன. 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ராணுவத்தின் தலைவர் இங்கே ஸ்னோட்டன் கட்டடத்தில் வாழ்ந்தார். ஆனா இப்போது இது முழு நகரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மேடு இருக்கிறது, 2 பக்கமும் கட்டுமானங்கள் இருக்கின்றன. ரூர்க்கி பொறியியல் கல்லூரி ஒரு மண் சோதனை செய்தது. இங்கே உயரமான கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று கண்டறிந்தது. இப்போது 11 மாடி கட்டடம் இருக்கிறது. இது எப்போது சரியும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த கட்டிடம் சரியலாம். 2023 ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் உடைந்த பல கட்டிடங்களைப் போல இது ஒரு நாள் சரியலாம். வலுவான கான்கிரீட் மற்றும் உருக்கால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் கூட ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் போல சரிந்தன. 71 பேர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். ஆனாலும் இந்த பகுதியின் நகரமயமாக்கல் அதிவேகமாக இருக்கிறது. கட்டிடங்களின் வளர்ச்சி மலைகள் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மலைகளின் இயற்கையான நிலைக்கோணம் 45 டிகிரிக்கும் அதிகமாக இல்லை. ஆகவே அதிகபட்சமாக அந்த உயரத்துக்கு தான் செல்லலாம். ஆனால் இதைவிட செங்குத்தான சரிவுகளில் கட்டிடம் கட்டுகிறோம், அதிகமாக தோண்டுகிறோம். 70 முதல் 80 டிகிரியிலும் ஆழமாக தோண்டி கட்டடங்களை கட்டுகிறோம், கனமான சுவர்களையும் கட்டுகிறோம். கட்டுமானம் செய்யும் போது நல்ல சமபகுதி இல்லை என்றால் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். நக்கரில் பல பழைய கட்டிடங்கள் அதிக பாதிப்பில்லாமல் வெள்ளத்தை ஓரளவு தாங்கிவிட்டன. இதனால் புதிய கட்டிடங்களை கட்ட மரபு சார்ந்த முறைகளை பயன்படுத்தும் நார்த் கலெக்டிவின் முறை மீது அதிக கவனம் வந்திருக்கிறது. பொருட்களை மறுபயன்பாடு செய்யும் போது நீடித்த வளர்ச்சி இருக்கும். குறைவான பொருட்செலவு இருந்தால் போதும். whenever we do a project, ஒரு புதிய வேலையை தொடங்கும் போது மீட்டெடுக்கப்பட்ட மரமோ பழைய வீடுகளின் கல்லோ மறுபயன்பாடு செய்யக்கூடிய விறகுகளோ இருக்கிறதா என்று பார்ப்போம். அங்கு எதுவுமே இல்லை என்றால் சுற்றி இருக்கும் ஊர்கள் மற்றும் கிராமங்களில் கேட்போம். இதுபோன்று மறுபயன்பாட்டு பொருட்களோடு வேலை செய்வதற்கு நிறைய திறனும் அனுபவமும் வேண்டும். குப்ராம் தாகூர் போன்ற 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் கலைஞர்களுக்கு பணிமனை நடத்தி வரும் நார்த் கலெக்டிவ் அவர்களது திறன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இப்படி கட்டிடம் கட்ட நாம் முயற்சி எடுத்தால் இதன் பயன்கள் வருங்கால தலைமுறையினருக்கு தெரியும். அவர்கள் இந்த திறன்களை பாதுகாப்பார்கள். ஹிமாச்சல பிரதேசத்தை பாதுகாக்க இதான் ஒரே வழி. இந்த முழுமையான அணுகுமுறையை பிரபலப்படுத்துவதன் மூலம் முழு இமாலய பகுதியையும் ஊக்குவிக்க முடியும். கட்டிடக்கலை மரபை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பொறுப்பாக கட்டுமானம் செய்வார்கள்.
இந்த பசுமை கட்டுமான முறைகள் எல்லாமே ரொம்ப தனித்துவமா இருக்குல்ல. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே போய் பார்க்கணும். உங்களோட பகுதிகளில் நீடித்த வளர்ச்சி கொண்ட கட்டுமான முறைகள் ஏதாவது செயல்படுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.